துருசிப்பட்டி டோர்னமெண்ட்ல ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வடவாளம் நம்மாழ்வார் வர்சஸ் விராட் பாய்ஸ். ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச். ஸோ பார்க்கலாம், மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக போகும். இங்கே நடைபெறும் அனைத்து எல்லா இடத்துலையுமே கிரவுண்டு ஈவனாக சூப்பராக இருக்குங்க. ரெகுலராக சுவிட்ச் பால் விளாட்ற கிரவுண்டு. ஸோ மேட்ச்சு சொல்லவே தேவையில்ல, தரமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு. விராட் பாய்ஸ் அன்றைக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா அஜய் அண்டு முத்து. ஸோ விராட் பாய்ஸ் ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்டு ஒரு 2 வருஷத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டோர்னமெண்ட்டில் சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே 20-22 வயசுக்குள்ளே இருக்க பிளேயர்ஸை வச்சு விளாட்றாங்க. வாழ்த்துக்கள். ஒன் பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்குது அஜய். ப்ளஸ் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசாந்த். லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்த்தா டேரக்ட் விக்கெட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். இந்த எண்டில் விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. 2 பேட்ஸ்மேனும் நான் சைக்கிள் 2ல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே லக்கிலி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மாழ்வார் பாய்ஸ். ஒன்றரை மேட்ச் பண்ணுங்கண்ணா விராட் பாய்ஸுக்காக இங்கே துருசிப்பட்டி சிவா எடுத்து வந்து காலிலே போட்டான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 பால் நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே நம்மாழ்வார் பாய்ஸுக்காக. பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. ஆல்மோஸ்ட் பாலுக்கு போனார், ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் ஃபர்ஸ்ட் ரன் ஓடி எடுத்திருக்காங்க இங்கே விராட் பாய்ஸ். ஃபோர்த் ஒன் சுற்றிருக்கான ட்ரை. சுற்றி திரும்பி தெளிவாடி இருக்காருங்க. கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கேப்பில் போய்க்கிருக்கு. ஆகா ஸ்டாப் பண்ணிட்டாரா. ஃபுட்பால் ஆட்டாருங்க இங்கே, ஆனால் பவுண்டரி சொல்லிட்டாருங்க ஜெனினா. ஸோ அந்த இடத்துல யாருமே ஃபீல்டர் இல்லை. ஸோ அவரே சொல்லியிருக்காரு. நல்ல எஃபோர்ட்டு ஆகாஷில் இருந்து. கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். பாலோட ஃபிஃப்த் ஒன் அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். அங்கே ராக்கர் சகு இருக்கார் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் சிங்கிள். லாஸ்ட் 1 பால் சான்ஸ் ஃபார் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் அண்ட் கடைசி பால் விக்கெட்டோட முதல் ஓவர் எங்கள் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரசாந்த். மஞ்சள் பிரசாந்த் நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் சிவானனோட விக்கெட்டும் இங்கே பறி போயிருக்கு. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டை இழந்து விராட் பாய்ஸ். செகண்ட் ஓவர் பட எங்கள் ஐயம்பட்டி முத்து வித்தே கொடுக்காத பந்துங்க. முத்து கையில் இருந்து டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்துக்குமார். செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் ஷாட் வந்து அடித்தார். முத்து பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. டைமிங் கிடைச்ச போல தெளிவாக ஆடிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் முத்து. பாலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 போயிருதா ஆப்போசிட் விண்டு. அதன் காரணமாக ட்ராவல் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். விண்டு இல்லைனா கண்டிப்பாக இது பவுண்டரி போயிருக்கும். 3 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க. நல்லா ரன்னிங் 2 பேட்ஸ்மேனுக்கு இடையில. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தமிழ் ஆன் ஸ்ட்ரைக். சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில். பவர் பிளேயில் தெளிவாக ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க. அங்கே ஆகாஷ் இருக்கார் ஃபீல்டர். 2வது ரனுக்கு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு தமிழ். அதன் காரணமாக இங்கே கம்ஃபர்டபுள் 2. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரெட்டி ஆட பார்த்தாரு, போயிட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சிக்கி சார் 1 நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஆனார். 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா காற்றுல இழுத்துட்டு வரலங்க. அகைன் ஒரு டபுள் ஓடி எடுக்கிறாங்க இங்கே தமிழ். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. முத்துக்குமார் லிவிட்டு கேட்டு பிடிச்சிட்டாருங்க கேட்சு. 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க. பவர் பிளேயில் 3 விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே விராட் பாய்ஸ். 2 ஓவருக்கு 18. தேர்ட் ஓவர் பட இங்கே ரகு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காருங்க முத்து பேட்டில் இருந்து. ஆப்போசிட் விண்ட்லையும் எதிர்த்து அடிச்சிருக்காரு. இங்கே நேருக்கு நேர் ஒரு 6. சூப்பரான அவர் இந்த டோர்னமெண்ட் அண்ட் இந்த மேட்ச் அண்ட் முத்துக்கான முதல் 6. செகண்ட் ஒன் ப்ராப்பர் சப்போர்ட் பண்ணி 6 அடிச்சிருக்காங்க. கீப்பர் அப்படி போயிட்டாரு. அதன் காரணமாக இங்கே சுற்றி திரும்பினாரு. அதுவும் 6ஆன்னு பார்த்தா எஸ் போயிருச்சு இங்கே 6. இந்த ஓவரில் 2 பால்ல 2 6 பதிவு பண்ணியிருக்காரு முத்து. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். தெளிவாக ஆடி இருக்காரு. 2 6. அடிக்கிறாங்க முத்து. தெளிவாக கட் பண்ணிட்டு சென்சிபிளாக ஆடி இருக்காருங்க. ஸோ பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். இங்கே 2வது ரன் ட்ரெஸ் பண்ணிடுறாங்களா. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கல. உள்ளே வந்துட்டாரு கம்ஃபர்டபுளாக. இங்கே 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு பலார்னு ஒரு அரை கேப்ல போயிருக்கு. இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஏஸ் இந்த ஓவரில் மட்டும் 4 பால்ல 18 ரன்னை கொண்டு வந்திருக்காரு இங்க முத்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆடி இருக்காரு. தட்டி விட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓடிறாங்களா. அங்கே முத்துக்குமார் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தார். அதுக்கு இடையிலே பூமி போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அதன் காரணமாக இங்கே சிங்கிளோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. சினி பேஸ் பண்ணா இங்கே நாகராஜ் சப்போர்ட் பண்ணி போனார். கேப்பில் தட்டி விட்டு சான்ஸ் ஃபார் சிங்கிளா ஓட்டாங்க. சிங்கிளோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் 2 ஓவர் 18 போனாலுமே இல்லை. அடுத்த ஓவருக்கு கிட்டத்தட்ட 20 எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கே விராட் பாய்ஸ். 3 ஓவருக்கு 38 அடிச்சிருக்காங்க விராட் பாய்ஸ். மேட்சுக்கான 4th ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பிரசாந்த் ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போனார். காலில் போட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க.
சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் சிங்கிள் டபுளாகவும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க. விண்டை பயன்படுத்தி ஒரு 6 அப்படின்னு சொல்லலாம். இங்கே தொலைதூரம் அடிக்கப்பட்ட 6 முத்து பேட்டில் இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார். அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அடிக்கலைங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். நாகராஜ் ஸ்ட்ரைக் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா கீப்பர் பீர் நல்ல டேக்கன். அகைன் ஒரு விக்கெட். கீப்பர் பிடிக்கிற 3வது கேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீ பேட்ச் பண்ணா இங்கே மகேஷ். சான்ஸ் ஃபார் விக்கெட். அகைன் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க 4 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க விராட் பாய்ஸ். 5th ஓவர் போட எங்கள் பிள்ளையார் மணி டு முத்து. ஃபாஸ்ட் பாலே சுவிட்சுக்கு. சான்ஸ் ஃபார் சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. போயிடுச்சுங்க. விண்டுக்கே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு 6 சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு இங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஹைட்டு போயிருக்கு. கேட்சை எடுத்துடுறாங்களா? ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு இங்கே முத்துக்குமார். பிடிச்சிட்டாருங்க விக்கெட்டை. முத்துவோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனாருங்க. ஒரு யங்ஸ்டர் டீமை ஸ்ட்ராங்கான ஜோனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த டீமோட கேப்டன் விராட் பாய்ஸ் கேப்டன் முத்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பிள்ளையா டாட்டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா எஸ். மொத்தமாக கீப்பர் பிடிக்கிற 5வது கேட்ச். கீப்பர் கேட்சில் அதிகமான விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேசணும்னா இங்கே அஜித் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் இருக்காரு பிரசாந்த். அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும். கீப்பர் 2 த்ரோ அடிச்சிருக்காருங்க. சிங்கிள். 5 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க விராட் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் முத்துக்குமார் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க. லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் கேட்சா 6 பார்த்தா லயனில் வச்சு கேட்சை போஸ்டாரு எங்கள் பிள்ளையார். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்து. நல்ல ஷாட்டு தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்லேருந்து ஆப்போசிட் விண்டு. அது காரணமாக ஹால் லக். நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் எங்கள் பிரசன்னா வர விட்டு லேட் கட்டு பண்ணிட்டு போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஆகாஷ் ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் எங்கள் குகன் ஃபாஸ்ட் பாலே கிளாசிக்காக அடிச்சாருங்க. சான்ஸ் ஃபார் ட்ராவல் ஆகி போயிருதா? லயனில் வச்சு கேட்சை பிடிச்சாரு. ஆனால் லயனுக்கு வெளியில் போய் கேட்சை பிடிச்சாருங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 குகன் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலில். நெக்ஸ்ட் ஒன். அகைன் சூப்பராக அடிச்சாருங்க மிட் விக்கெட்டில். ஆனால் ஆப்போசிட் விண்டு காரணமாக இழுத்துட்டு போயிருதா? ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சு. பவுண்ட்ரி. 2 பாலில் 10 ரன்னு தெளிவாக ஆடி இருக்காரு இங்கே குகன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. சான்ஸ் ஃபார் சிங்கிளான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் அதிகபட்ச சிங்கிளோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிளோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 70 அடிச்சிருக்காங்க விராட் பாய்ஸ். 71 டார்கெட் ஃபார் நம்மாழ்வார். அதான் சொன்னேன் கேட்க மாட்டேன்.
ஒன்னே பேச சொன்னா எங்கள் சைக்கிள் இருக்கிறது ராக்கெட் சகு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் துருசிப்பட்டி சிவா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டான ட்ரை போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒயிட் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் அகைன் சுவிட்சுக்கிட்டு தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி ஆறானு செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஃபுல்லாகவே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட் வின்னுங்க எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஃபீல்டரும் தேர்ட்மேனுக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க லாங் தடா சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் சிவா பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு குயிக்கராக சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் சின்ராஸ் ஆன் சைட் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஒயிட்டு நல்ல ஸ்டாப் ஒரு யங்ஸ்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலாக மாறும் அகெயின் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி மட்டும்தாங்க விட்டார் இது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாமல் போயிடும் பவுண்ட்ரி ஈவனான கிரவுண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரியோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் முதல் ஓவருக்கு 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்கள் ரகு முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் நம்மாழ்வார் செகண்ட் ஓவர் பட எங்கள் மகேஷ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா டேக்கனுங்க ஒயிட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க நம்மாழ்வார் கொண்டவன் பேட்ச் பண்ணா எங்கள் பீர் முகமது ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிட்டுக்கான ட்ரை ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரியும் போகுதா ஃபீல்டர் ஒயிட்டு விரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல ஃபீலிங்கை போட்டவங்க 2 ரன் ஓடி இருக்காங்க போன பால் ஒரு டாட்டு நெக்ஸ்ட் ஒன் மறைச்சா ஆனாரு ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் அங்கே குகன் பாலுக்கு போயிட்டு ட்ராப் ஆயிட்டாரு அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு ட்ராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பின்னாடியே விரட்டி போய்க்கிருக்காங்க 1 2வது ரன் ஓட்டாங்க பவுண்டரி போலங்க ஸ்டாப் பண்ணி போட்டாரு அங்கே முத்து 2 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சர்ச் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே பிரசனா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரைன்னு பார்த்தா காலில் படித்தா பேட்டில் படித்தா செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே விக்கெட்டுங்க எந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க ரன் அவுட்டில் பீரோட விக்கெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் பிள்ளையா ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு டபுள் டாப் மாயப்பட்டு நேருக்கு நேரே போயிருக்கு சான்ஸ் பார் 1 2 பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு இங்கே ஃபுல் பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் சிவா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன் ஃபீல்டர் விரட்டி போனார் கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போட்டு சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன் எஸ் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா எஸ் நல்லா டேக்கானாங்க அஜய் ரகுவோட விக்கெட் எடுத்திருக்காரு எங்கள் சிவா 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க நம்மாழ்வார் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதான்னு பார்த்தா எஸ் 4வதோட ஃபர்ஸ்ட் பால்லே எங்கள் பவுண்டரியோட ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் இந்த ஓவருக்கு பாலோட செகண்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு குயிக்கராக ரன்னாக மாற்றினாலும் பார்த்தா கீப்பர் குயிக்கராக போயிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை பேட்டில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் ஒரு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சி அடிக்கலைங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் படல அகெயின் ஒரு டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு மகேஷ் லாஸ்ட் 1 மோர் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க நின்று 1 2வது ரன்னும் ஓடிடுறாங்களா எஸ் போயிட்டாங்க 2 ரன் 4 ஓவருக்கு 30 2 பவுலரும் சேர்ந்து மகேஷ் அண்ட் சிவா 4 ஓவரை சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எங்க மேட்சுக்கான 5th ஓவர் பட எங்கள் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடித்தார் அங்கே முத்து ஃபீல்டர் சிங்கிளோட ஸ்டாப் ஆகுங்கன்னு நினைக்கிறேன் பவுலிங் ஃபாஸ்ட்டாக போட்டார் அதன் காரணமாக சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறித்து போய் அடிச்சிருக்காரு இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அகெயின் ஒரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2 3வது ரன்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க பேக்கப்பில் தமிழ் பாலோட நெக்ஸ்ட் ஒன்
உடச்சி போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. பாலோட 4th ஒன். சான்ஸ் ஃபார் ஆப்போசிட் விண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பால் டிராவல் ஆகாது. பில்லர் விரட்டி முன்னாடி வந்தார், அப்படியும் முன்னாடி தான் குத்திருக்கு. அதை விட 2வது ரன் போட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி ஹைட்டு தான் போயிருக்கு. ஃபீல்டர் போகவே முடியாது, கேப்பில் விழுந்திருக்கு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை காலில் தான் பட்டிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். சிங்கிள். 5 ஓவருக்கு 37, கடைசி 6க்கு 34 அடிக்கணும். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் முத்துவே போயிருக்காரு பாலுக்கு. நல்லா டேக்கன். பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்லையும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா எங்கள் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பாலே அங்கே அடிச்சிருக்காரு கவர்ஸில். சான்ஸ் ஃபார் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா சிங்கிள். 3rd ஒன் சூப்பராக அடிச்சாங்க முத்து பேட்லேருந்து. சான்ஸ் ஃபார் 6 கேட்சான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாரு, போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி முத்து கையில் இந்த டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில் தான் போகும். ரன் வராங்களான்னு பார்த்தா ரன் அவுட்டாக தான் மாதிரி இருக்குது. ஒன் மோர் பால். வித்தே கொடுக்காத பந்து. இந்த டாட்டோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி விராட் பாய்ஸ் முதல் வெற்றியை இந்த டோர்னமெண்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. முதல் அணியாக எங்களுக்கு 2ஆம் பரிசு வழங்கிய